தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. பேசும் தெய்வம்ப்பா. நீங்கள் எங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். அநேக காரியங்களை குறித்து பயம் இருக்குது. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, பயப்பட வேண்டாம். எவ்வளோ காரியத்தில் வேதத்தில் 365க்கு மேலான இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது நீ பயப்படாத, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம் அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறாங்க. வார்த்தையை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனாலும் கலக்கம் அடைகிறோம், ஆனாலும் பயம் அடைகிறோம். ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. தேவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பயம் வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக பிரச்சனைகளே வராதுன்னு இல்லை, அது வரும். வந்தாலும் நம்ம தேவன்கிட்ட உடனே சொல்லும்போது அது நமக்கு பெயரும். ஏன்னா பைபிள் அப்படி தான் நான் சொல்லியிருக்கு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உனக்கு ஆபத்து வரும்போது நீ கூப்பிடு, என்னை கால் பண்ணு, நான் உடனே உனக்கு உதவி செய்வேன். நீ என்ன செய்வ? நன்றி சொல்வ, சாட்சி சொல்வ அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே ஏன் நீங்கள் கண்ணீரோடே இருக்கணும்? எதுக்கு நீங்கள் கவலையோடு இருக்கணும்? எதுக்கு நீங்கள் இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கணும்? ஏன் நீங்கள் பாரத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து கேட்க வேண்டும். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்கு? எதனால் எனக்கு இந்த காரியம் இன்னும் நடக்கவே இல்லை? இன்னும் இதில் நான் ஜெயம் எடுக்காமல் இருக்கேனே, இதில் நான் வெற்றி எடுக்காமல் இருக்கேனே, எனக்கு சீக்கிரமாக இதில் ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? வார்த்தை சீக்கிரமாக நிறைவேறும், நீங்கள் சீக்கிரமாக நடந்துடும், நம்ம விசுவாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால், தேவனுடைய சமூகத்தில் பாதத்தில் தனித்து அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாக மாறிவிடும். ஏன்னா அங்கே ஒரு சுத்திகரிப்பை தேவன் செய்வார். இல்லை ஒரே ஒரு வார்த்தை கொடுப்பார். தேவன் எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன், சரியான ஒரு வார்த்தை அவருக்கு தான் தெரியும். அந்த வார்த்தையை கொடுப்பதற்கு நம்ம இதயம் எப்படி இருக்கணுமா? திறந்து இருக்கணும். அதுக்கு அவரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். எப்படி இளம் பயிரானது அது பூப்பதற்கு, காய்ப்பதற்கு, கனி கொடுப்பதற்கு அது வானத்தை நோக்கி இருக்கின்றது. மேலே இருந்து பனியை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மேலே இருக்கிற சூரியனுடைய அந்த ஸ்டார்ச்சி, அந்த வெப்பத்தை, அதனுடைய சத்துணவை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இயற்கையின் காற்றுகளை அது பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதிலே அந்த மரகந்தங்கள் கிடைக்கின்றன. அதனாலே இனப்பெருக்கம் ஆகிறது. அதனாலே நம்ம கனியை பெற்றுக்கொள்கிறோம், காய்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இளம் பயிரானது மேலே பனி பெய்யும்படிக்கு அது வானத்துக்கு நேராக இருக்கின்றது. நீங்கள் தனித்து அமர்ந்திருக்கிற அந்த உறவிலே குறைவு உள்ளவர்கள் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையில் இருப்பாங்க. நீங்கள் தனித்து அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய காரியத்தை ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அதனுடைய ரீசன் என்ன, எதனால் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நமக்கு விடுதலை ஆக்கக்கூடியது தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய சமூகமும். தேவன்தான் அப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். பரிசுத்தவான்களை நடத்தியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் நடத்தியிருக்கிறார். நம்மையும் நடத்துவார். நாங்கள் அமர்ந்திருக்க மாட்டோம், நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்கள தேவனால் சீர்படுத்த முடியாது. தேவன் அவர்களை எப்படி சரிப்படுத்தி ஆனந்தம் அடைய செய்ய வேண்டும் என்றாலும் இவர்கள் பாதத்தில், கர்த்தருடைய பாதத்தில் ஆழ்ந்து ஜெபிக்க மனமற்றவர்களாக தங்களுடைய இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க இசைவு இல்லாது இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்ம இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ய முடியாது.
அதனால் வாழ்க்கையில் துன்பம் லக்கேஜாக கூடிக்கொண்டே தான் இருக்கும். சந்தோஷம் என்பதே வாழ்க்கையில் காண முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவு ஓடிக்கொண்டே நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் நம்ம ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம், நீங்கள் எப்பவும் ஊழியத்திலே நீங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு உங்களுக்கு நேரம் எடுக்க வேண்டும். அந்த எப்படி இப்போ நம்ம செல்லு வச்சுருக்கோம், அதுக்கு எப்படினாலும் அது சார்ஜர் தேவை தான். அதே மாதிரி அதுக்கு நெட்டு தேவை. மேலேருந்து நமக்கு நெட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். நெட்டும் இல்லாமல் சார்ஜர் இல்லாமல் நீங்கள் 1,00,000க்கு உள்ள செல்லு வச்சுருந்தாலும் அதனால் யூஸ் இல்லை, பயன் இல்லை. இந்த ரெண்டுமே அதுக்கு தேவை. அதுக்கு கரண்ட்டு சப்ளை ஃபுல்லாக இருக்கணும், 100 எப்பவும் இருக்கணும். அதே மாதிரி நெட்டு பவர் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கணும், அதுக்குரிய பணம் நம்ம செலுத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை லட்சம் செல்லு இருந்தாலும் அது யூஸ் இல்லை, பிரயோஜனம் இல்லாமல் சும்மா வெறும் கல்லாக தான் கிடக்கும். அது கல் தான் ஏற்கனவே, அது வெறும் கல்லாக தான் கிடக்கும். அதே போல் தான் தேவனுக்கும் நமக்கு உள்ள அந்த எப்படி நம்ம செல்லில் பார்க்குறோம், நெட்டு மேலே இங்கேருந்து ஒன்றை கொண்டு போகுது, அங்கேருந்து ஒன்றே கொண்டு வருது. ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு, இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வருது. வரும்போது நமக்கு கனெக்ஷன் கிடைக்குது, நம்ம யார்கிட்டனாலும் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம், எந்த நாட்டில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்தில் கரண்ட்டு சார்ஜரும் இருக்கும்போது தான் அந்த இது செயலாகும். இல்லை நேரம் ஆக ஆக பேட்ரி லோ அப்படின்னு சொல்லி கடைசியில் அதையும் கவனிக்காமல் நம்ம மறந்து நம்ம செல்லில் பேசிகிட்டு இருக்கும்போது 0ல் கடைசியில் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அப்போ நீ எத்தனை லட்சம் செல்லு வச்சுருந்தாலும் இந்த ரெண்டும் இல்லாமல் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதே போல தான் தேவனுடைய சமூகத்தின் அவருடைய போக்குவரவு, ஆண்டவருடைய செய்தி நமக்கு நம்ம அவரிடத்தில் பேசி நம்ம 2 பேருக்குள்ள உறவு சரியாக இருந்து, ஜார்ஜருக்கு அவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவர் சொல்வதை கேட்கும்போது தான் இந்த காரியத்தை ஜெயமாக பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா? பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெயினான வேலை என்ன அப்படின்னா, தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க பழக வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகலை அப்படின்னா, நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. ஏற்ற காலத்திலே நாம் சுதந்திரிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு தேவ பர்வதத்தை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது அரசன் சொல்கின்றார். எல்லா ராஜாக்களும், வெற்றி பெற்ற ராஜாக்கள், வெற்றி பெற்ற பரிசுத்தவான்கள் தேவனுடைய பாதத்தை அதிக நேரம் எடுத்ததுனால அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். ஒரு புக்கில் நான் படித்தேன், 1/2 மணி நேரம் செய்தி கொடுப்பதற்கு 2 மணி நேரம் ஜெபம் செய்வாங்களாம். அப்படியானால்தான் அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நம்ம அப்படிலாம் இல்லாமல் நம்ம இந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலுமே நம்ம குறிப்பெடுப்பதற்கும் நம்ம ஊழியம் செய்வதற்குமே நம்ம ஓடிக்கொண்டே இருந்தாச்சுன்னா தேவனுடைய சமூகத்தின் செய்திகளை, அந்த பிரசன்னத்தை, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு வெற்றியை தேவன் தர வேண்டும். நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஊழியர்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதற்கு தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். உலகம் வந்துடக்கூடாது, பிசாசு வந்துடக்கூடாது, மாம்சம் வந்துடக்கூடாது, பொருளாசை வந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலக்க வேண்டும். நம்ம ஊழியம் செய்கிறவங்க நம்ம யார்கிட்டையுமே போய் பாவ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பாவம் செய்யக்கூடிய வாழ்க்கை நம்மளிலே இருக்கக்கூடாது. எப்பவும் தூய்மையும் உண்மையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியிலே எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு செய்தியாக தலைப்பு என்ன அப்படின்னா, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் இல்லை, அதாவது சண்டை. யுத்தம்னா என்ன? சண்டை இல்லாததுனால தேசம் அமைதலாக இருந்தது அப்படின்னு நான் தலைப்பு கொடுக்குறேன். சண்டை இல்லாததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யோசுவா 14வது அதிகாரம் 15வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பாய் என்று பெயர் இருந்தது. அர்பாய் என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. என்ன அப்படின்னா, சண்டை இல்லாததுனால தான் தேசம் எப்படி இருந்துச்சு? அமைதியாக இருந்தது. அப்போ நம்முடைய வீடு அமைதியாக இருப்பதற்கு சண்டை இருக்கக்கூடாது. என்னுடைய இருதயம் அமைதியாக இருப்பதற்கு எனக்குள்ளே போராட்டம் இருக்கக்கூடாது. எனக்குள்ளே ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டே இருந்தால் என் இருதயத்திலே நான் அமைதியை பார்க்க முடியாது.
நம்ம நதியை பார்க்குறோம். நான் ஒரு தடவை திருச்சிக்கு போயிருந்தேன். அப்போது திருச்சியில் வந்து காவேரி ஆறு. அப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் நாங்கள் போயிருந்தோம். அப்போ அவங்க திருச்சியில் இந்த ஆறை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் அந்த ஆறை பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அதாவது நல்ல குருத்து மணல், வெள்ளை வெள்ளைன்னு அப்படின்னா ஒரு மணல். எந்த தூசி, இப்போ நம்ம கடலை பார்க்கும்போது அங்கே எவ்வளவு சகதி அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, அப்படிலாம் இல்லாமல் நல்ல ரொம்ப நீட்டாக, அதாவது ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் நம்முடைய மணல் இருக்கும்ல, நம்ம வீட்டில் தரை இருக்கும்ல, அதே போல் அப்படி ஒரு மண்ணில் தண்ணி அழகாக ஓடிக்கொண்டு இருக்குது. அதிலே எவ்வளவு மீன்கள் தெரியுமா? அப்படியே மீன்கள் நம்ம கொஞ்சம் தண்ணிக்குள்ளே கால் வச்ச உடனே இந்த மீன்கள் வந்து கடிக்குது. ஆனால் அந்த மண் கூட அந்த இடத்த விட்டு நகலாமல் தண்ணி மட்டும் அந்த நதியில், காவிரி ஆறில் அவ்வளோ அழகாக ஓடிக்கொண்டதை நான் பார்த்தேன். அப்போ நான் நினச்சேன், ஒரு சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்களா. அது இப்படித்தானோ? அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைதியை நான் பெற வேண்டும். எனக்குள்ளே சஞ்சலமும் சங்கடமும் வியாகுலமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் அன்னைக்கு நினச்சிட்டு வந்தேன். எத்தனை வருஷம் இருக்கும் தெரியுமா? 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நதியை நான் பார்த்தேன். இன்றைக்குமே நான் நினச்சேன்னா, திருச்சியில் எங்களுக்கு ஒரு பாஸ்டர்மா இருக்காங்க, இன்னொரு பாஸ்டர் இருக்காங்க. அவங்க ஃபோனில் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். அந்த அக்காவும் என்னை விட கொஞ்சம் தான் வயசு வேணால் குறையா இருப்பாங்க. அவ்வளோ பெரியவங்க அவங்க. அந்த அக்காக்கிட்ட நான் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த திருச்சியினுடைய அந்த காவிரி ஆறு என்னை நினச்சி பார்ப்பேன். எவ்வளவு ஒரு தெளிந்த ஒரு நீரோடை. அப்படியே நமக்கு இன்றைக்கி இருக்க முடியல, நம்ம வீட்டுக்குள்ளே எதுக்கு அப்படி இருக்க முடியல? அப்படியானால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும், சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், சண்டை யுத்தமே இருக்கக்கூடாது. அப்படியானால் தான் தேசம் என்றால் நாம் தான், நம்முடைய வீடு தான், நம்முடைய பிள்ளைகள் தான், நம்ம இதயம்தான். அது அமைதியாக இருப்பதற்கு நம்ம பழக வேண்டும். அது தேவ சமூகத்திலே. அப்போ சண்டை இல்லைன்னா தேசம் எப்படி இருக்குமா? அமைதியாக இருக்கும். இன்றைக்கி யுத்தம், நம்முடைய இப்போ பல நாடுகளில் யுத்தம் நடக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நடக்கும்போது அவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு. அதனால் நம்ம இந்தியா இப்போ ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஓரளவு நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆங்காங்கே பிரச்சனைகள் வந்தாலும் அது எப்படியாவது சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகின்றார். இப்போ தேசத்தின் மேல் கிருபை இருக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன், உபாகமம் 32வது அதிகாரத்தில் 43வது வசனம். ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவர் ஆவார். அப்போ ஒரு தேசம், அதாவது நம்ம வீடு, நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஆண்டவருடைய கிருபை தான். எல்லா மனிதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. உணவுக்கு பஞ்சம் இல்லாமல், ஆடைகளுக்கு பஞ்சம் இல்லாமல், சமாதானமான ஒரு வீட்டில் குடியிருக்க, சமாதானமான தாவரங்களிலே இன்றைக்கு குடியிருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவருடைய கிருபை. உங்களுடைய பலத்தில் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தில் அல்ல, உங்களுடைய சாமர்த்தியத்தில் அல்ல, தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் இருக்கிறது. அதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, ஜனங்கள் மேலும் தேசத்தின் மேலும் கிருபையுள்ளவராக இருக்கின்றாராமா. அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அவருடைய கிருபை தான். அப்போ அந்த கிருபைக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் பெருகும்போது கிருபை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தனித்து இருக்கணும். நீங்கள் உங்கள் கட்டிலில் உட்காந்து, உங்கள் சேரில் உட்காந்து, இல்லை தரையில் உட்கார முடிஞ்சால் தரையில், நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்காமல் நான் எப்போவுமே ஜெபம் பண்ணணும். நான் அவருடைய கிருபை வேணும் எனக்கு. ஆண்டவரே உடைய பலத்தை எனக்கு தாரும். நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் சுகவீனமாக இருக்கிறேன், நான் எப்பவுமே கவலையாகவே இருக்கிறேன். என்னுடைய எல்லா சஞ்சலங்களையும் நீக்கி போட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. ஏன்னா நான் விசாலமான பாதையில் ஓட நான் ஆசைப்படுறேன், விசாலமான ஒரு பாதையில் நான் ஓட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்டால் இயேசு உங்களுக்கு தருவாங்க. எங்கள் அம்மா ஊரில் நாங்கள் ராத்திரி வந்து நிலா வெளிச்சத்தில் விளையாடுவோம்.
அப்போல்லாம் எத்தனை வயசு, ஒரு 10 வயசு கிட்டக்க, அப்போ 10 12 வயசு கிட்டக்க தான் வெளியெலாம் விளையாட விடுவாங்க. அப்போ ஒரு தெருவு இருக்குன்னா தெருவில் எவ்வளோ பெரிய தெருவாக இருக்கும், 100 அடி கிட்டக்க இருக்கும் அந்த தெருவினுடைய அகலம். நல்ல மணல் தான், அந்த காலத்தில் ரோடுலாம் கிடையாது. அதில் பிள்ளைகள் விளையாடுவாங்க பார்த்திங்கன்னா, பயங்கரமாக விளையாட்டும் ஆர்ப்பாட்டமும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் உட்காந்து என்ன செய்வாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நாளும் ஒளிஞ்சி விளையாடலாம். நிறைய விளையாட்டு, கபடி விளையாடுவாங்க, இப்படி நிறைய விளையாட்டுகள். பிள்ளைகள் எல்லாருமே 15 வயசு கிட்டக்க உள்ள எல்லா பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரே சொந்தக்காரங்களாக தானே இருப்பாங்க. சின்ன ஊரில் அவ்வளோ பெரிய அகலமான இதாக இருக்கும். அதில் எங்கேனாலும் ஓடி விளையாடலாம். கல் மண் எதெல்லாம் செய்யாது பார்த்துக்கோங்க, நல்லா மணலாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை பாதை விசாலமாக இருப்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையில் அதாவது குறுகின பாதை இருக்குது, அது இடுக்கமான பாதை. அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்க கஷ்டத்தின் மத்தியிலே தேவனை தேடுவது, அதுவே எப்போதுமே நம்ம நெருக்கமே இருக்காது. கர்த்தர் சில சமயங்களில் நம்மை விசாலத்திலே நிறுத்துவார். அவர் நம்மை ரிலீஃப் ஆக்குவார், அவர் நம்மை விடுதலை ஆக்குவார், நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார், கரத்தை பிடித்து கொள்வார், நம்மோடு கூட இருந்து அந்த பாதையிலே நடத்துவார். நம்ம ஓடி சந்தோஷமாக அவரோடு கூட வாழும்படிக்கான வாழ்க்கை இருக்கிறது. குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அருமையானவர்களே, அதற்கு தேவனுடைய கிருபை வேண்டும். உபாகம் 32:43 அதான் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 2வது வசனத்தில், தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள், புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனும் அதன் நற்சீர் நீடித்திருக்கும். அதாவது தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகமாக இருக்கிறார்கள். ஒரு தேசத்தில் பாவம் இருக்கக்கூடாது. பாவம் ரொம்ப பெருகிட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, கொலையும் திருடுறதும் விபசாரமும் வெட்டு குத்துலாம் குடியும் வெறியும் இருக்கின்ற ஊர்களில் நிறைய 2-3 போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. சவுத்து இருக்கும், நார்த்து இருக்கும், ஈஸ்ட் இருக்கும், வெஸ்ட்டு இருக்கும். எல்லா இடத்துலையுமே போலீஸ் ஸ்டேஷன் நிறையா இருக்கும். அநேகராக இருப்பார்கள். தேசத்தில் பாவம் அதிகமாக இருக்கும்போது அதிகாரிகள் அதிகமாக இருப்பார்கள். ஏன்னா துன்மார்க்கரே என்ன செய்யணும், அவங்க பிடிக்கணும். களவு செய்வாங்க, அது நிறைய பேர் பொருளை இழந்துருவாங்களா, அதனால் அந்த துன்மார்க்கரை பிடிப்பதற்கு அநேக அதிகாரிகள் இருப்பார்கள். இப்போ தேசத்தில் என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அதிகாரிகள் அவங்க இது கன்னோட துப்பாக்கியோட அப்படி அவர்கள் அலைந்தால் அந்த ஊருக்குள்ளே சின்ன பிள்ளைங்க கூட எப்படி இருக்கும், பயமாக இருக்குல்ல, பயப்படுவாங்கள்ல. நாங்களாம் சின்ன ஊரில் போலீஸ்காரங்களை கண்டாலே பயந்து வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சிக்கிடுவோம். எதுக்காவது அவங்க வருவாங்க ஊருக்குள்ளே, வரும்போது அவங்கள பார்த்தாலே அந்த ட்ரெஸ்ஸும் அவங்க வச்சுருக்கிற அப்போல்லாம் பெரிய கன்று வச்சுருப்பாங்க. இப்போ சும்மா இடுப்புலலாம் வச்சுருக்காங்களா, அப்போ அப்படி நல்ல பெரிய கன்று வச்சுருப்பாங்களா, அப்போ பார்க்கும்போது பயமாக இருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் போய் நான்லாம் ஒளிஞ்சிலாம் இருந்திருக்கேன். அப்போ பாவம் பெருகும்போது அங்கே அதிகாரிகள் அநேகராகி இருப்பாங்க. அப்போ பாவம் இருக்கக்கூடாது. தேசம் அமைதலாக இருப்பதற்கு பாவம் இருக்கக்கூடாது. அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில், அப்படிப்பட்ட பாவம் இருக்காதபடிக்கு நீ மனசுன்னு ஆண்டவர் தேடுகிறார். எதுக்கா? ஜெபம் செய்ய. தேசத்திலே பாவம் இருக்கக்கூடாது. மனிதர்கள் பாவத்திலே வாழ்கிற மக்களுக்காக ஜெபிப்பதற்கு தேசத்திலே திறப்பிலே நிற்கக்கூடிய மனிதனை கர்த்தர் தேடுகிறார். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, தேசம் யுத்தம் இல்லாமல் இருந்ததுனால தேசம் அமைதலாக இருந்தது. இதுதான் தலைப்பு. சண்டை இல்லாததுனால தேசம் அமைதலாக இருந்தது. அப்போ சண்டை இல்லாமல் இருப்பதற்கு, தேசத்திலே உள்ள பாவங்கள் ஒழிவதற்கு, திறப்பிலே நின்று கர்த்தரை நோக்கி கதறி ஜெபிப்பதற்கு ஒரு மனிதன் தேவை. ஒரு மனிதனை ஆண்டவர் கேட்கின்றார். என் தேசம், நான் வாழுகின்ற ஊர், நான் வாழுகின்ற இந்த மாநகராட்சி, இங்கே யுத்தம் இருக்கக்கூடாது, இங்கே களவு இருக்கக்கூடாது, இங்கே குடிவெறியினால் இருக்கிற குடிகாரங்கள் இருக்கக்கூடாது, வேசித்தனம் விபசாரம் பண்ணுறவங்க, துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவங்க இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படணும்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க, இந்த சாத்தானுடைய அந்தகார வல்லமைகளை அழித்து நிர்மூலமாக்கி தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு ஒரே ஒரு மனுஷனை தேடுறேன்.
அது நம்மளாக இருக்கலாம்ல, நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு இந்த தேசத்தில் சமாதானம் இருப்பதற்காக நான் ஒரு மனிதனை தேடுகிறேன். அப்போ தேசம் அமைதலாக இருப்பதற்கு நானும் நீங்களும் காரணமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், குடிக்கிறவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், கடை வைத்திருக்கிறவங்கள் மனம் மாற ஜெபிக்க வேண்டும். குடியே இருக்கக்கூடாது. குடிவெறினால் எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுமா? ஒரு பெண்ணுலாம் எப்படி கவலைப்படுவா தெரியுமா? குடிக்கிற கணவனோடு வாழ்கிற பெண்ணு, நான் என்ன பாவம் செய்தேன், இந்த குடிக்காரனோட என் வாழ்க்கை இருக்குது. சிகரெட்டு ஊதுற ஒரு சகோதரனோடு அந்த மனைவி வாழ்ந்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் என்ன பாவம் செய்தேன், இப்படி ஒரு சிகரெட்டு ஊதுறானே, இப்படி கஞ்சா ஊதுறாங்களே, என்ன பீடி ஊதுறாங்களே, சிகரெட்டு ஊதுறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு கணவன் எனக்கு கிடச்சிருக்காரு, நான் என்ன பாவம் செய்தேன். இப்போலாம் ஒரு சிகரெட்டு நிறைய விலையாமா. முன்னாலெல்லாம் 5 பைசா 2 பைசாலாம், இப்போலாம் 10 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 10 சிகரெட்டு வாங்கினாலும் 100 ரூபாய் ஆச்சுலா. அதனால் அது என்ன நுரையீரலில் அந்த புகை அடையுமாமா. அதனால் பொல்லாத வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதாம்மா. அதனால் என்ன செய்யக்கூடாது? சிகரெட்டு ஊதுறவங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நான் நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன், இந்த ஷாம்பு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன், சின்ன கடை. அப்போ அந்த கடையில் ஒரு பையன் கடைக்கு பக்கத்தில் நின்று சிகரெட்டு ஊதிக்கிட்டு இருந்தான். அப்போ எனக்கு அவனை பார்த்து பேசணுன்னு இருந்துச்சு. தம்பி, சிகரெட்டு ஊதக்கூடாது, சிகரெட்டு ஊதுனா நெஞ்சில் ஈரக்கொலையில் புகை பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இந்த கடையில் நான் ஜாமானுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் வந்தான். அந்த பையன் சின்ன பையன் தான் பார்த்துக்கோங்க. அந்த பையன் சிகரெட்டு கேட்டான். உடனே அந்த கடைக்காரங்க சிகரெட்டு எடுத்து கொடுத்தாங்க, தீப்பெட்டியும் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இவன் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இவங்க ஜாமான் தந்துட்டாங்க. நான் இதை வாங்கிட்டு இவங்ககிட்டையும் பேசணும் அவங்ககிட்டையும் பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ளே ரெண்டுமே பறந்துட்டுருங்க. அவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் இந்த சின்ன பையன்கிட்டையாவது பேசிடணும். டவுசர் ஷர்ட்டு போட்டிருக்கான், இவங்ககிட்டையாவது இந்த சிகரெட்டு ஊதக்கூடாது தம்பி, அது நுரையீரலை பாதிக்குமாமே, அந்த ஈரக்கொலையில் புகையாக ஆயிருமாமே, அப்படின்னா அது சுவாசிக்க நாளைக்கு கஷ்டம்லா, நீ சின்ன பையனாக இருக்கே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே எனக்கு நான் கேட்ட ஜாமான கடையில் தந்தாங்களா, அதை நான் வாங்கிட்டதுக்குள்ளே இந்த 2 பேரையுமே காணாமல் போயிட்டாங்க. அவன் தள்ளின்னு ஒருத்தன் ஊதிக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்டையும் பேசணும் இவங்ககிட்டையும் பேசணும்னு நினச்சி 2 பேரும் ஒரு செகண்டில் காணும். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த கடையில் சொல்லலான்னு பார்த்தேன், அப்படிங்க சிகரெட்டு விற்கிங்க அப்படின்னு நான் அதை சொல்ல முடியாதுலா, அவங்க எங்கள் பிஸ்னஸ்ஸு, நீங்கள் என்ன சொல்கிறதுன்ட்டுருவாங்க என்ன. அதனால் நம்ம தேவனை நோக்கி தான் நம்ம இது ஜெபிக்கணும் அப்படின்னு நாங்கள் நேற்று சாயங்காலம் கூட நான் சிகரெட்டு ஊதுறவங்களையெல்லாம் ரெச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். 2 பேர் நாங்கள் அப்படி ப்ரேயர் பண்ணோம், சிகரெட்டு ஊதக்கூடாது அப்படின்னு. அப்போது நம்ம சிறையிருப்பு, நம்முடைய தேசம் சமாதானமாக அமைதியாக இருப்பதற்கு ஜெபிக்கிறதுக்கு திறப்பிலே நிற்க ஆள் வேண்டும். அதே மாதிரி இவர் சாமுவேல் சொல்கிறார், நான் 1 சாமுவேல் 12:22 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாகன்னு சாமுவேல் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கல அப்படின்னா அது கூட என்னதான் பாவம். நம்மளுடைய காரியத்துக்காக தானே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்முடைய பிரச்சனை, பிள்ளைகள், படிப்பு, வேலை, திருமணம், இதுவே தான் நமக்குள்ளே ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. தேசத்தினுடைய நிலைமை நம்ம பார்க்குறதில்ல. தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் அதனால் கெட்டு போகிறாங்க. நடிகர்களே அவங்களும் நிறைய பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளவு இந்த சாராய கடைகள் வச்சுருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பம், என்னமா ஒரு கஷ்டமான நிலையில் இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்கலைன்னா அது பாவம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்குறோம். தேவன் ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்ய கட்டளையிடும்படிக்கு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே கொள்ளை நோய் வராமல் இருப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். யோவேல் 2:21 என்ன சொல்லுது அப்படின்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். தேசமே நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ தேசம் பயப்படாமல் இருப்பதற்கு நாம் தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். 2 சாமுவேல் 24:17 தாவீது சொல்கிறார். தாவீது ராஜா சென்சஸ் கணக்கு எடுக்காரு பார்த்துக்கோங்க. அப்போ அதை எடுக்கக்கூடாதுன்னு அவரோட கூட உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, நம்ம ஜனங்களை எண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் தாவீது என்ன செய்கிறாரு, ராஜா எண்ணிடுறார். எண்ணதுனால ஒரே நாளையில் 70,000 பேர் செத்து போகிறாங்க கொள்ளை நோயினால்.
70,000 பேர் ஒரு ஒரு தேசத்தில் இறந்தாங்கன்னா, ஒரு நாட்டில் இறந்தாங்கன்னா ராஜாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் பாவம் செய்த இந்த ஜனங்களும் என்ன செய்தாங்க, 70,000 பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு. தாவீது ராஜாவுடைய ஒரு சிறிய ஒரு தவறுனால 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ அவருக்கு தாவீது ராஜாவுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கூட, ஆண்டவரே என்னால் என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும், என்னால் என் தேசம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும், என்னால் கண்டிப்பாக இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்காக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31 என்ன அப்படின்னா, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. அது யாரால் அப்படின்னா, யாகேல் என்ற ஒரு பெண் அந்த நாளில் இந்த சிசரா என்ற ஒரு கொடுமைக்காரனாகிய அரசனை அவர் நெத்தியிலே ஆணி அடித்து கொன்றாள் அந்த யாகேல். அதனால் யுத்தமே இல்லை. அதுக்கு பிறகு சிசராவால் தான் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்ன இல்லை அப்படின்னா, யுத்தமே இல்லை, சண்டையே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்ததுனால 40 ஆண்டுகள் தேசம் அமைதியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீடு 40 வருஷம் அமைதியாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம இருதயத்தில் 40 80 ஆண்டுகள் நம்ம இருதயம் சமாதானமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க படிச்சுக்கிட்டு அவங்க நல்ல கேரக்டரில், ஒழுக்கத்தில், அவங்க அன்பில், சந்தோஷத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், ஆலயத்துக்கு ஜெபிக்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிய, நல்ல நண்பர்களோடு ஐக்கியம் வைத்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய வேலை, நல்ல உயர்ந்த வேலையில் ஆசீர்வாதமாக இருந்தால் அந்த வீடு எவ்வளவு சமாதானமாக இருக்கும், எவ்வளவு அமைதியாக இருக்கும். 40 அல்ல 80 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் அல்ல 120 ஆண்டுகள் அவருடைய வருகை மட்டும் நம்ம வீடு சமாதானமாக இருக்குமே, சமாதானமாக இருக்குமே. தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், வீடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே சண்டை இருக்கக்கூடாது, யுத்தம் இல்லாதபடிக்கு இருக்க நாம் தான் பொறுப்பெடுக்க வேண்டும், நாம் தான் திறப்பிலே நிற்க வேண்டும், நாம் தான் தேசத்துக்காக போராட வேண்டும். யாகேல் எப்படி ஒரு மன்னனை, ஒரு அரசனை நெத்திலே ஒரு பெரிய ஆணி எடுத்து கொன்றதுனால அந்த நாட்களிலே 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. இன்றைக்கி என் நிமித்தமாய் என் வீடு அமைதியாக இருக்கணும்னா நான் திறப்பில் நிற்பேன், நான் ஜெபிப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன், நான் அன்பாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், வீட்டுக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் கர்த்தருக்காக இருப்பேன், நான் எப்பவும் பாடுவேன், பாட்டு படிப்பேன், நான் பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்பேன், நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேங்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் மழை பொழியும். தேவன் தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை திறப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க ஏசப்பா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். தவறு நம்மிடத்தில் இருக்குது. நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்கள், அமர்ந்திருங்கள். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வீடு சமாதானமாக இருக்கும். வீடு சமாதானம் இல்லை, காரணம் நான் தாண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். யுத்தமே இருக்கக்கூடாது, சண்டையே இருக்கக்கூடாது. தேவனை நீர் சொன்னீர், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீர். எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் தேசத்தில், எங்கள் ஏரியாவில், எங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டையே இருக்கக்கூடாதுப்பா. எங்கள் தேசம், எங்கள் வீடு, எங்கள் குடும்பம் சமாதானமாக அமைதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி இந்த ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் விலகிடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே,
எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வீட்டிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் சமுதாயத்திலே, எங்கள் நாட்டிலே, எங்களுடைய மாநகராட்சியிலே சண்டை இல்லாமல் எங்களுடைய தேசம், எங்கள் வீடு, நாங்கள் அமைதியாய் வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மகிழ்ந்து களிகூற எங்கள் தேசத்திலே ஏற்ற காலத்திலே மழை பெய்ய ஆசீர்வாதமாக இருக்க, சமாதானமாக இருக்க, உங்கள் நாமம் மகிமைப்பட ஏசப்பா ராஜா கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.